அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சுங்க? நான் உன்கிட்ட பேசல, எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட பேச வர்ற நேரம்லாம் நீங்க மூஞ்சி தூக்கிட்டு போறீங்க. என்கிட்ட பேசவே மாட்டீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அம்மா நீங்க இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா? அத்தை, அவர்கிட்ட பேசுங்க அத்தை. அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு நீங்க பேசலன்னு. இங்க பாருமா, அவன் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவன்கிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. இங்க பாரு சாலினி, அவன் உன்கிட்ட எப்ப நல்லா பேசுறானோ அப்பதான் நானும் அவன்கிட்ட பேசுவேன். இல்லைன்னா நானும் அவன்கிட்ட பேசுறதா இல்லைன்னு சொல்லிடு. அத்தை இங்க பாருங்க, அதான் எங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு சொன்னனே. அவர் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் என்கிட்ட இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாரு. முன்னாடிலாம் அவர் நான் சாப்பாடு கொடுத்தா காஃபி கொடுத்தா குடிக்கவே மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு. இப்ப பாருங்க, அவர் சாப்பாடெல்லாம் நான் எடுத்து வச்சேன்னா நல்லா சாப்பிட்றாரு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாங்க நார்மல் ஆயிட்டோம். அதனால தயவு செய்து அவர்கிட்ட பேசுங்க அத்தை. அவரை பார்க்கவே பாவமா இருக்கு. ப்ளீஸ் த, என் செல்ல அத்தல்ல, அவர்கிட்ட பேசுங்க அத்தை. அவன் உண்மையாவே உங்ககிட்ட நல்லா பேசுறானா? ஆமா அத்தை, அவர் என்கிட்ட உண்மையாவே நல்லா தான் பேசுறாரு. என்ன அவர்கிட்ட கேட்டு பாருங்க. ஏங்க நீங்க இப்ப நம்ம நல்லா தானே இருக்கோம். என்ன இவ இப்படி சொல்றா? நம்ம இவகிட்ட ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆமாம்மா, நாங்க இப்ப சமாதானம் ஆயிட்டோம். நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். என்னங்க, நம்ம நல்லா பேசிக்கிட்டு இருக்கோம், நல்லா சந்தோஷமா தான் இருக்கோம்னு சொல்லுங்க. என்னங்க, எப்படியோ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். உங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருந்து சாப்பிடுங்க. நான் வெளியில உட்கார்ந்து சாப்பிடுறேன் காத்தோட்டமா. அம்மா, நீ அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை. சரித்த. எங்க நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஏய், அப்படி சும்மா சும்மா என்னங்கன்னு கூப்பிடாத. கேட்கவே சகிக்கல. ஒழுங்கா பேர் சொல்லி கூட கூப்பிடு. இல்லைன்னா ஏதோ ஒன்று இதுக்கு முன்னாடி சொல்லுவியே கோப்பல கிப்பிலன்னு, அப்படி கூட கூப்பிடு. தயவு செய்து இந்த என்னங்கன்னு கூப்பிடாத. அது கேட்கவே கடுப்பா இருக்கு. ஏங்க, புருஷனை பொண்டாட்டி ஏங்கன்னு தானங்க கூப்பிடணும். அதான் நானும் கூப்பிடுறேன். நீ எதுவும் கூப்பிட வேண்டாம். சாப்பாடு எடுத்து வை. சாப்பிட்டுட்டு நான் வேலைக்கு கிளம்பட்டும். மனுஷனை கடுப்பு ஏத்திக்கிட்டு இருக்கா. சரி கோப்பல, இனிமே நான் என்னங்க கூப்பிட மாட்டேன். கோப்பலனே கூப்பிடுறேன். என்னன்னு கூப்பிட்டு தொலை. ஆனா என்னங்க மட்டும் சொல்லிடாத. காதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. சாலினி தங்கச்சி அடிச்சுட்டான்னு இந்த சந்தோஷ் கிட்ட 2-3 நாளா சரியா பேசல. இப்போ வேலை விஷயமா அவன்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நம்ம போய் இப்ப பேசுனா என்ன பண்ணுவான்னு தெரியலையே. கோவமா வெளியே போனிடுவானோ? சரி, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கு தானே கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி நேரில் பார்த்து பேசி போன்னு வீட்டுக்கு வந்திருக்கோம். பேசி சமாதானப்படுத்துவோம் அவனை. அவன் பண்ணதும் தப்பு தானே. தங்கச்சி அடிச்சுட்டு மன்னிப்பு கூட கேட்காம இருந்தான்ல. சரி, உள்ள போய் பார்ப்போம் அவனை. யாரது வெளியே நம்ம வீட்டு வாசல் பக்கத்துல யாரோ வண்டியை கொண்டு விட்டுட்டு நிக்கவல? அம்மா நல்லா இருக்கீங்களா? அட வாயா நீதானா? நான் யாரது வண்டியை கொண்டு விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வரவள யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் தான்மா. சந்தோஷ் வீட்டுல தானே இருக்கான். இன்னும் வேலை கிளம்பல. ஆமாம்மா, வீட்டுக்குள்ளதான் இருக்கா. அந்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா இப்பதான். போ, அப்ப நீ சாப்பிடு, உள்ள போய். சரிம்மா. எங்க சாப்பிடுங்க, என்னன்னு வைக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. முதல்ல இதை சாப்பிட்டு முடிச்சுக்கிறேன். அட நல்லா இடிச்சுக்கிட்டேன். அண்ணா பார்த்து வாங்க. அந்த வாரம்மா. என்ன நல்லா கொட்டிக்கிட்டு இருக்கான உன் புருஷன்? வாங்கண்ணா சாப்பிடலாம். வாரம் இரு. காலில் நல்லா இடிச்சுக்கிட்டே வலிக்குது. பார்த்து வர வேண்டியதானல. கண்ணை என்ன புடலியா வச்சிருக்க? நீ சொல்லுவல, நீ எல்லாம் சொல்லுவ. உட்காருங்கண்ணா முத. அண்ணா கொஞ்சம் காலை காட்டுங்க, எங்க அடிபட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இருங்க, நான் சூவை கலட்டி மருந்து போட்டு விடுறேன், சரியாயிரும். ஐயோ தங்கச்சிமா, வேண்டாமா. உனக்கு பார்த்து வர தெரியாதாடா? நான் உங்களை பார்த்துக்கிட்டே வந்ததுல படிக்கிட்ட கவனிக்கலடா, அதான் இடிச்சுக்கிட்டேன். ஏதாவது ரத்த கட்டி ஏதாவது வந்துட போதுன்னா நம்ம ஷூவை கலட்டிட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டோன்னா சரியாயிரும். அவர் அப்படிதானா ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாரு. நீங்க கண்டுக்காதீங்க, இருங்க நான் மருந்து போட்டு விடுறேன். ஐயோ வேண்டாமா, நீ என் காலை பிடிக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இங்க பாருங்க, நான் உங்க தங்கச்சி தானே. ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி இதை கூட பண்ண மாட்டாளா? இருங்க நான் இதை பண்றேன். சின்ன காயமாதாமா இருக்கும், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிடுறேன். உங்க தங்கச்சிக்கு இந்த காலை தொடர உரிமை கூட கிடையாதா? நீங்க உங்க பாட்டுக்கு கொஞ்ச நேரம் இருங்க, நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நம்ம இவ மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் நம்ம வீட்டுல இருக்கவங்க கிட்டயும் சரி, நம்ம நண்பன்கிட்டயும் சரி, கோவப்படாம எவ்வளவு அன்பா எல்லாருக்கிட்டையும் நடந்துக்கிறா. எப்படி இவளால மட்டும் இருக்க முடியுது இப்படி எல்லாம்? இவளை நமக்கு பிடிக்கலனாலும் இவ கண்ணை பார்த்து பேசும்போது மட்டும் அப்படி நான் என்னையே மறந்து மெய் மறந்து அவளை பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதுதான் ஏன்னு புரிய மாட்டேங்குது. இதுக்கு முன்னாடி இந்த கண்ணை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி வேற இருக்கு. அதுதான் ஏன்னு புரியல. எவ்வளவு யோசிச்சாலும் எங்க பார்த்தோம் என்னன்னு நமக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் நம்மகிட்ட எவ்வளவு வம்பு இழுத்தா, இப்போ எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி அவளுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான்னு பாரு. ஐயோ தங்கச்சிமா, ஒன்னும் பிரச்சனை இல்லாம சரியாயிரும், விடு. இந்த மருந்து போட்டாச்சுன்னா சரியாயிரும், விடுங்க அவ்வளவுதான். அவ்வளவுதான், இனிமே கவனமா வாங்க என்ன. சரிம்மா தங்கச்சி. என்ன உங்க பாசமலர் படத்தை முடிச்சிட்டீங்களா? எப்பதான் முடிப்பீங்க? அது வேற ஒண்ணும் இல்லைண்ணா, நம்ம பாசத்தை பார்த்து இந்த கோப்பலைக்கு பொறாம, அதனாலதான் இப்படி சொல்லுது. ஆமாமா தங்கச்சி, இவனுக்கு பொறாம, அதனாலதான் காண்டாவுறான். ஆமா, இவங்கள பார்த்து பொறாம பட்டுட்டாலும் பெரிய பாசமலர் சிவாஜி கணேசன் சாவித்திரி. ஆமா கோப்பல, அப்படிதான். என்ன இப்ப அண்ணன் சிவாஜி கணேசன், நான் சாவித்திரியா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க என்ன படத்தை வேணாலும் ஓட்டுங்க, நான் வேலைக்கு கிளம்புறேன். ஐயோ அண்ணன் இன்னும் சாப்பிடல, கொஞ்சம் பொறுங்க. உங்க அண்ணன் சாப்பிடுற வரைக்கும் எனக்கு வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன். இருடா, இங்கே இருந்தா வேலைக்கு எப்ப போறது? கடையை தர கண்டாமா.
ஐயோ கொஞ்சம் பொறுங்க, நான் இந்த வாரேன். ஏய், நான் நம்ம வேற விஷயமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசலான்னு தான் வீட்டுக்கு வந்தேன். நீ என்னன்னா கிளம்பலான்னு பறக்குற. டேய், எதா இருந்தாலும் அப்புறம் கடையில போய் பேசிக்கலாம், வா போலாம். சரி, தங்கச்சி இந்த வாரேன்னு போனாலா, வரட்டும், வந்தப்புறமா போகும். உங்க 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. சரி, நான் வெளியே போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன், வந்துரு. டேய் நில்லுடா, சேர்ந்து போலாம். அண்ணே என்ன இந்தாங்க, என்னதுமா இது? உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், மதிய சாப்பாடு 2 பேருக்கு எடுத்து வச்சிருக்கேன். போய் சாப்பிட்டுருங்க, வேலையில. ரொம்ப தேங்க்ஸ்மா, கொண்டா. இதுக்கு மேல இங்க நின்றுட்டு இருந்தேன்னு வை, உன் புருஷன் என்னைய முறைச்சே அப்படியே சாம்பல் ஆக்கிடுவான் என்னைய. அதனால நான் கிளம்புறேன், என்னமா? சரிண்ணா. இவனுக்கு வேற வேலை இல்ல. அம்மா தங்கச்சி, எனக்கு ஒரே ஒரு விஷயம், இவனை என்னமோ கோப்பல கிருப்பல நீ அப்படின்னா என்னம்மா? ஆமா, இவன் நமக்கு புதுசா பட்ட பேர் வைக்கல, என்னதான் சொல்றான்னு கொஞ்சம் கவனிப்போம். கோவமா போன வரை நான் என்ன சொல்றேன்னு கேட்கலான்னு நிக்காரோ. நிக்கட்டும். என்னங்க நின்னுட்டீங்க? உங்களுக்கும் என்ன பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுமா? எனக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம், நான் என் நண்பனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய் சீக்கிரம் பேசிட்டு வா, நான் வெளியே போய் நிக்கிறேன். சரி மாப்பிள்ள, போ. இன்சிங்க ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு சலைச்சது இல்ல. சீக்கிரம் சொல்லுமா, உன் புருஷன் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். காதை கொடுங்க, நான் சொல்றேன். ஓ அப்படியா? நல்ல பேர் தான். நல்ல வேலை அவன் கேட்கல, கேட்டுதான் இன்னும் கடுப்பா இருப்பான். டேய் வாரியா இல்லையா, நான் கடைக்கு கிளம்புறேன். டேடா இருடா, வாரேன். சரிமா தங்கச்சி, நான் வாரேன், என்ன அப்புறம் பாப்போம். சரி, நான் போயிட்டு வாங்க. என்னடா வாரியா, போலாமா? போலாம் மச்சான், சாப்பாடெல்லாம் ரெடியா இருக்கு. போனதும் கடைக்கு போனதும் சாப்பிட்டுட்டு தான் மறுவேலை. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, உன் தங்கச்சி என்ன சொன்னா? ஐயோ, கோபக்கார பூச்சிலாம் இவனுக்கு பேரை வச்சிருக்கா. அதை சொல்லி இவங்கிட்ட ஏன் அடி வாங்குறது? நமக்குலாம் அடி வாங்க உடம்புல தெம்பு இல்லப்பா. என்னடா யோசிச்சுட்டு இருக்க? உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். யாருடா? யார் என் தங்கச்சி? அதான்டா உன் பாசமலரு, இப்பதானே படத்தை ஓட்டினிய. ஏன் அவளுக்கு பேர் இல்லையா? அவ பேரை சொல்லி கேளு, நான் சொல்றேன். அவ பேரை சொல்லிலாம் கேட்கணும்னா அப்படிலாம் ஒண்ணு நீ சொல்ல தேவையில்ல. எப்பாடா, எனக்கும் அதான் வேணும். நல்ல வேலை எஸ்கேப் ஆயிட்டோம். சீக்கிரம் வந்து தொலைடா, நான் கிளம்புறேன். இந்த வந்துட்டேன். ஏம்மா சாருமதி, சொல்லுங்கத்த. நீ ரமணி கிட்ட எதுவும் கேட்டியாம்மா? என்னது எனக்கு புரியல. அதாம்மா, அந்த சந்தோஷ பையலுக்கு நம்ம சாலினி பிள்ளைய கட்டி கொடுத்தோம்ல, அந்த பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புருஷன் கூட மறு வீட்டுக்கு இங்க தாவுட்டுக்கு அந்த பிள்ளை வரையே இல்லையம்மா. எதுவும் பிரச்சனையா? இல்லத்த, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைன்னா சொன்னாவா. நான் தான் அவகிட்ட பேசிட்டு தானே இருக்கேன். அப்படியா? அவ தாகாரி என்கிட்ட வருத்தப்பட்டா, வரவே இல்லை. நான் வந்து அவங்க கூட தான் வரணும், மாப்பிள்ளை கூட இல்லாட்டினா வரக்கூடாதுன்னு நானும் சத்தம் போட்டு வச்சிருக்கேன். அவன் மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரையே இல்லை. ஐயோ 2 பேரும் இன்னும் சகஜமா பேசாம தான் இருக்கவளோ என்னமோ தெரியலன்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டா. நேற்று அவள் வீட்டுக்கு போனேன். அப்போ அதெல்லாம் பிரச்சனைன்னு எதுவும் சொல்லலையத்த. அந்த பையன் இங்கே கடை வேலையும் பார்த்துக்கிட்டு அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணோன்னு ஏதோ ஒன்று வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அவன் ஃப்ரெண்டோட. அந்த வேலையாக தான் கொஞ்சம் பிஸியாக இருக்கான், வீட்டுக்கு வர முடியல அப்படின்னு சொல்லிலாம் சொன்னா என்கிட்டவா. அப்படியா சொன்னாவா? என்கிட்ட அவள் அம்மாக்காரி இப்படி சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. நானும் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால பிள்ளை வரல அப்படின்னு சொல்லிட்டு. சஞ்சய், நம்மளும் எங்கேயாவது வெக்கேஷன் போகலாம்ல? அம்மா கிட்ட கேளு. காலேஜ்லாம் லீவு தானே, போன டைமும் நம்மள வெக்கேஷனுக்கு கூட்டிட்டு போல. அதான் போனோம்ல சென்னைக்கு. அது என்ன, நம்ம என்ன வெக்கேஷன் ட்ரிப்பாவா போனோம்? அங்கே ஒரு கல்யாண விஷயமா போனோம். கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம், அவ்வளோதானே. அதையே அப்படியோ சொல்லி ஓட்டிட்டாங்க. இந்த முறையும் அப்படியே ஏதாவது சொல்லி ஓட்டிட போகிறாங்க. எங்கேயாவது பிளான் போடல, போகலாம். அப்பாட்ட பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். அப்பாவும் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்காரு. இந்த அம்மையும் நம்மளை எங்கேயுமே கூட்டிட்டு போக மாட்டா. ப்ளீஸ்ல எங்கேயாவது போகிறதுக்கு பிளான் போடு. எங்கே போகலாம்? போவோமா? எதுக்கு குண்டடிப்பட்டு சாவதுக்கா? உருப்படியா ஏதாவது சொல்லல, சும்மா வெறுப்பேத்தாத. ஜில்லுன்னு பிளேஸ்னா காஷ்மீர் அப்படிதான் போனோம். ஊட்டி கொடைக்கானல்லாம் சொன்னா ஏற்கனவே போன இடம், வேற அங்கதான் போனோம். ஒன்றும் தேவையில்ல, நீ வேணா அங்கே போ. நான் ரொம்ப நாள் உயிரோட வாழணும்னு நினைக்கிறேன், அதனால நானும் வரல. அட என்ன 2 பேரும் சண்டையா போட்டுக்கிட்டு இருக்கியே? அம்மா பாருமா, வெக்கேஷனுக்கு டூர் போலாம், ஏதாவது பிளான் போடுன்னு சொன்னா பெகல்காம் போலான்றான். அப்படின்னா அது எங்கட இருக்கு பாட்டி? இப்போ ஒரு சுற்றுலாக்கு போனவங்களெல்லாம் சுட்டு தள்ளினாங்களே, அந்த இடத்துக்கு போக சொல்றான். ஐயே, அங்கெல்லாம் போகக்கூடாதுடா. ஆமா, நானும் நியூஸ்ல பார்த்தேன். புதுசா கல்யாணம்னா புது ஜோடியெல்லாம் சுட்டு கொண்டு இருக்கானுவல்ல, மாப்பிள்ளையை கொண்டு இருந்தா தானே. ஆமா ஆச்சு, அங்கதான் போனுங்க. இலையா அவதாமா சொன்னா நல்லா குளிர் பிரதேசமா போனானே, அங்க நல்லா குளிர்தா, அதான் கூப்பிட்டேன். எங்கேயும் போக வேண்டாம், வேணும்னா உங்க ரமணியத்தை வீட்டுக்கு வேணா போங்க 2 இல்லாட்டினா அந்த 2 பிள்ளைகளும் இங்க கூப்பிடுங்க. இங்க கடங்க எல்லாரும் ஒண்ணா. போமா, வர எனக்கு அங்க போகவே பிடிக்கல. எனக்கும் தாமா, எனக்கும் அங்க போகவே பிடிக்கல. என்ன அச்சியாம் பேத்திக்கு சரணத்தான் எப்பயும் அவனே பாடிக்கிட்டு அடப்ப அவன் கூடயே கிடக்கணும்னு இப்ப போக மாட்டேங்க. அவ போகலன்னா சந்தோஷப்படுங்க. என்ன சரண்யா, நம்ம லட்சுமி பெரியம்மா வீட்டுக்கு போகுமா? எந்த பெரியம்மா வீடியா? அதான் இருக்கு, சோனி சந்தியான்லாம் சொல்லுவோம்ல, அந்த பிள்ளைகள் வீடு தான். லட்சுமி பெரியம்மா அவங்க நல்லா பேசுவாங்க. அங்க எவனாவது போவானா? ஏன், அங்க நல்லா ஜாலியா தான் இருக்கும். ஐயா அங்க வேண்டாயா, அங்க போனோம் ஏன் உங்க ரமணியத்தை கோவப்படுவா. இந்த பிள்ளைல அங்கெல்லாம் போகுது, நம்ம வீட்டுக்கு வர மாட்டேங்குன்னு, அதனால அங்கெல்லாம் போக வேண்டாயா.
அம்மா அங்க போனா நல்லா தோட்டத்துக்குலாம் போலாம், நல்லா ஜாலியா இருக்கும்மா. பம்பு செட்ல குளிக்கலாம், ஆத்துல விளையாடலாம், நல்லா ஜாலியா இருக்கும் அங்க போனா. ஏன்னா நம்ம ஒரு தோட்டம் வாங்கி போட்டுருக்கோம் திருநெல்வேலி பக்கம், அங்கே போறீங்களா? அங்கே ஆளுவெல்லாம் இருக்கு, அங்கே இடம்லாம் இருக்கு, தங்கலாம் எல்லாம் பண்ணலாம். வேணா அங்கே போயிட்டு வருவோமா? அம்மா அங்க போனா அங்கேயும் நம்ம ஃபேமிலியோட தான் இருப்போம், இங்கேயும் அதே மாதிரி தான் இருப்போம். யாராவது எக்ஸ்ட்ரா இருந்தாதாம்மா நல்லா ஜாலியா இருக்கும். ஐயா வேணா சாலினி வீட்டுக்கு போயிட்டு வாப்போம். அங்கே போயிட்டு ஒரு வாரம் இருந்துட்டு வாங்க 2 பேரும். அடருக்கு இது கூட நல்ல ஐடியா தான். அங்கதான் சோனி சந்தியாவெல்லாம் பார்க்கலாம். உங்களை கொலை பண்ணிடலாமா? ருக்கு வாழ்க்கையில இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு ஐடியாவை கொடுத்துருக்க நீ. ஏல சும்மா இரு, அவியலும் இப்பதான் கல்யாணம் ஆன புது தம்பதி, அங்க போய் நீங்களும் போய் கடந்தனா அவியல்களுக்கு சங்கடமா இருக்காதா? ஏமா மச்சான அக்காவும் எங்கேயும் வெக்கேஷன் போகல, அவங்க ஹனிமூன் இப்படி எங்கேயுமே போகல. நாங்க அங்க போனோம்னு வை, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அப்படியே நாங்க டூரா போயிட்டு வருவோம்ல. அதனால நாங்க அங்க போறோமா, போயிட்டு எங்க போலாம் என்னன்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் அப்படியே வெக்கேஷன் போற மாதிரி கூட்டு போயிட்டு அவங்களும் தனியா போனாதான் அவங்களும் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க லைஃபை. இப்படியே வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா வேலை வேலைன்னு தான் இருப்பாங்க மச்சான். ஆமா சாருமதி, என் பேராண்டி சொல்லியதும் சரிதான். அப்படி சொல்லி ருக்காச்சி. சரி சாலினி வீட்டுக்கு போறதா இருந்தா போயிட்டு வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் சாலினி அக்கா வீட்டுக்கு வரதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அங்க வேற ஒருத்தரையும் பிடிக்காது. நீ சாலினி அக்காட்ட இரு, நான் அப்படியே பிளான் பண்ணி எங்க டூர் போலாம் என்னன்னு பார்த்து ஃபிக்ஸ் பண்றேன். அப்படி போலாம். வேற இங்கே வீட்டுல இருந்தாலும் நேரமே போக மாட்டேங்குது. சரியா, அப்ப போயிட்டு வாங்க. ஐ ஜாலி ஜாலி. அம்மா அப்ப நான் கார் எடுத்துட்டு போலாம்ல? எடுத்துட்டு போ, பார்த்து கவனமா ஓட்டணும் என்ன? அதெல்லாம் சூப்பரா ஓட்டுவேம்மா. நாங்க வெக்கேஷனுக்கு பிளான் போட்டுட்டு உங்களை கூப்பிடுறதா இருந்தா கூப்பிடுறோம், உங்களால முடிஞ்சா வாங்க. சரியா. ஏமா சரண்யா நீ போறியா? எப்படி வீட்லயும் போர் அடிக்குது, சாலினி அக்கா கூட இருந்தா நல்லா கலகலன்னு ஜாலியா இருக்கும். நான் போறேம்மா. அப்ப போங்க, போய் 2 பேருக்கும் துணிமணி எல்லாம் எடுத்து வைங்க ஒரு பையில, போயிட்டு வாங்க. சரிம்மா. அங்க போய் அவங்கள தொல்லை பண்ணக்கூடாதுன்னு நீங்களே வெளியே ஹாலில் படுத்துக்கங்க. அங்க உங்களுக்கு இடம் எப்படி இருக்குமோ கம்ஃபர்டபுளா இருக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். நம்ம வீடு மாதிரி பெரிய பங்களா இல்ல அது. சரண்யா உனக்கெல்லாம் அங்க பிடிக்காது பாத்துக்க, அங்க அக்கா இருக்காங்கல்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. ஏய் சரண்யா, அங்கதான் நல்லா ஜாலியா இருக்கும். நல்லா வெட்ட வெளியில படுத்துட்டு நிலாவை பார்த்துட்டு தூங்கலாம், எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? என்ன நைட்டு மட்டும் கொஞ்சம் கொசுக்கடி பிச்சு எடுக்கும், அவ்வளவுதான். மற்றபடி நல்லா ஜாலியா இருக்கும். நம்ம ஏசி ரூம்குள்ள படுத்தா கூட அப்படி தூக்கம் வராது, அங்க அவ்வளவு அழகா இருக்கும். வா வா, நல்லா ஜாலியா இருக்கும். அன்னைக்கு துணி எடுத்து பேக் பண்ணு போ. நல்லா அலைவேன், நான் என் துணியை மட்டும் தான் பேக் பண்ணுவேன். உனக்கு வேணா நீ வந்து எடுத்து வை. அம்மா என் பேராண்டிக்கும் துணி 4 துணி எடுத்து வைமா. அவன் ஒரு சொக்காயும் ஒரு பேண்டை தான் மாத்தி மாத்தி போடுவான், ஒரு 2 துணியாவது எடுத்து போடு. எடுத்துட்டு போ. போ கிளவி, நல்லா பேரனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவா. நான் என் துணியை மட்டும் தான் எடுத்து வைப்பேன். அவனுக்கு துணி எடுத்து வைக்கணும்னா அவனை வந்து எடுத்து வைக்க சொல்லுங்க, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. அம்மா வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் அம்மாவும் அவங்க இல்லாமல் தனியாக வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. நம்ம வாரேன்னு சொன்னால் வராதன்றாங்க. தினமும் சுமிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், அம்மா கிட்ட பேசாமல் கஷ்டமாக இருக்குது. அப்பாவும் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையே செய்யின்றாரு. நான் என்னதான் பண்ணுறது? இவரை அத்தைட்ட சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போனாலும் அம்மா முன்னாடி ஏதாவது கோவப்பட்டுட்டாருன்னா அப்புறம் அம்மா வருத்தப்படுவாங்க. அதனால தான் இவரை கட்டாயப்படுத்தி கூப்பிடாம ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எவ்வளோ நாளைக்கு நான் சமாளிக்கிறது? எனக்கு என்ன பண்ணனே தெரில. இவர் வேலைன்னு பிஸியாக இருக்காருன்னு சொல்லி சமாளித்து வச்சுருக்கேன். இவர் எப்போ தான் நம்மளை புரிஞ்சுப்பாரோ தெரியல. யாரது நமக்கு ஃபோன் அடிக்குது? சாருமதி சித்தி. எடுத்து என்னன்னு கேட்போம். சொல்லுங்க சித்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்கா? உன் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காவ? உன் புருஷெல்லாம் நல்லா இருக்கானா? எல்லாரும் நல்லா இருக்காவ சித்தி. சரண்யா சஞ்சயெல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காவுமா. இவ்வளோ நேரம் நானும் அத்தையும் உன்னைய பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்பதான் பிள்ளைகள் நாங்கள் சாலினி அக்கா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லி அடிச்சுவேன். அதெல்லாம் சரின்ட்டு சொல்லிட்டோம். அதுவெல்லாம் துணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு வரண்டோம். ஒரு வாரம் சாலினி அக்கா வீட்டுக்கு போகிறோம், போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு துணி எடுக்க போச்சுவேன். நாங்களும் எதை யோசிக்காம ஃபஸ்ட்டு சரின்னிட்டோம். அதுக்கப்புறம் தான் அத்தை தான் சொன்னாவே, உங்கள் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களோ என்ன ஏதுன்னு பர்மிஷன் கேட்காம நம்ம பாட்டுக்கு பிள்ளைகளை அனுப்பி விட்டேன்னா ஏதோ அவளுக்கு இடைஞ்சலாயிர போது என்ன ஏதுன்னு கேட்டுக்கன்னாவே. அதான் உனக்கு ஃபோன் அடிச்சேன் பார்த்துக்க. உங்கள் மாமியார் எதுவும் சொல்லுவாங்களோடே? ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை சித்தி, நீங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க, நான் பார்த்துக்கிட்றேன். அத்தெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் வேணும்னா உங்கள் மாமியாருக்கு ஃபோனை பண்ணி சொல்லட்டுமா? ஐயோ வேண்டாம் சித்தி, நான் பேசிக்கிறேன் அவியக்கிட்ட. நீங்கள் பிள்ளைகளை அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா. சித்தி பேசுறீங்களா? இல்லை வேண்டாம், நீ பேசு. சரிம்மா. இப்போ உங்கள் மாமியாருங்க அவியலும் ஏதோ கல்யாண வீட்டுக்கு போகணுன்னு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வாரம் போகிறாங்க போல இருக்கு. அப்படியாம்மா? சரி சரிம்மா. சரி அப்போ பிள்ளைகளை அனுப்பிச்சி விட்றேன், பார்த்துக்க. சரி சித்தி. சரிம்மா வைக்க. வாங்கத்த. அதிக மாமியாரும் ஒரு வாரத்துக்கு எங்கேயோ கல்யாணத்துக்கு வெளியூருக்கு போறாவலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அனுப்பி விடுங்க, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கா. அப்படியா? என்ன விசேஷமா? ஏதோ கல்யாணம்னா ஏதாவது அவியல்ல சொந்தத்துக்கு போவாவலாம் இருக்கும். சரி அப்போ பிள்ளைகளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வந்துட்டு போட்டு. நான் கூட என்னம்மா எதுன்னு பயந்துட்டேன் நீங்கள் சொன்னதும். சரி போயிட்டு வரட்டும். அத்தை துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்புறேன். என்னம்மா நீ பத்திரமா இருந்துக்க, வந்துருவா. சந்தோஷம் நேரமா அவனை சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன். அதனால அவன் நான் ஒரு வாரம் இல்லைனாலும் சீக்கிரமா வந்துருவான். சரித்த, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேட்கணும்.
என்னம்மா சொல்லு. இல்லை எங்கள் சார்மதி சித்தி இருக்காங்களா, அவங்க 2 பிள்ளைகளும் வீட்டுக்கு வரேன்னாங்க. ஒரு வாரம் இங்கே ஸ்டே பண்ணுறேன்றாங்க. நான் உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்காம சரின்னு சொல்லிட்டேன். அதான் அவங்க வர சொல்லவா? சார்மதினா இந்த ரமணிக்கு அந்த சொந்தத்தில் வருமே அவிய தானே? ஆமாம். நான் வீட்டில் இல்லைன்னா ஒரு வாரம் உங்கள் வீட்டு சொந்தத்தை வச்சு குத்தடிக்கலான்னு பாக்கியோ? ஐயோ என்ன அத்தை கோவப்படுறாவ. தெரியாமல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்கன்னு வேற சொல்லிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன்? போன பண்ணி வர வேண்டாம்னு சொல்லணுமோ? என்ன பயந்துட்டியா? சும்மா அத்தை உங்ககிட்ட விளாடுனே. அந்த 2 பிள்ளைகளும் தானே, வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டேன், அதனால நீயே ஒத்தையில் இருப்பியே, என்ன பண்ணுவியே எது பண்ணியே நினச்சேன். நல்ல வேலை, லட்சுமிகிட்ட தான் சொல்லிட்டு போனேன்னு நினச்சேன். இப்போ உங்கள் இவிய 2 பேரும் வாராவங்கெல்லாம் சொந்தத்தில் இருந்தே, அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. உனக்கு பாதுகாப்பு 2 பிள்ளைலாம் இருக்கும். ஐயோ தேங்க்ஸ் தே, நான் ரொம்ப பயந்துட்டேன் நீங்கள் அப்படி சொன்னதும். உன்கிட்ட போய் கோவப்படுவேனா சொல்லாத்த? சரிம்மா, பிள்ளைகள் வந்தாவன்னா நல்லா பத்திரமா பார்த்துக்க, சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து கொடு, நான் போயிட்டு வரேன் என்ன? சரித்த, பத்திரமா இருந்துக்கம்மா. சரித்த, நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா, இருங்கத்தா, வாசல் வரைக்கும் வாரேன்.